இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் உகாதி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு உகாதி பச்சடி எப்படி செய்யலான்றதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புது புளி, மாங்காய், மிளகாய், பச்சை மிளகாய், சிறிதளவு உப்பு, வேப்பம்பூ, வெல்லம் அவங்க தேவைக்கேற்ப மாதிரி எடுத்துக்கோங்க. மாங்காவை பொடியாக நல்லா நறுக்கி அதில் சேர்த்துக்கோங்க. வேப்பம்பூவை நல்லா க்ளீன் பண்ணி அலசி தேவையான அளவு எடுத்துக்கோங்க. வெல்லத்தை நல்லா பொடி பண்ணி அதில் சேர்த்துக்கணும். புளியை முன்கூட்டியே ஊற வச்சு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். ஒரு பச்சை மிளகாவை முழுசாக சேர்த்துக்கணும். புளியை அதோடு ஆட் பண்ணி கையால் நல்லா பிசைஞ்சு கலக்குங்க. கரண்டியை போட்டு கலக்காதீங்க. பிசையும் போது தான் அதில் இருக்க எல்லா டேஸ்ட்டும் அதில் சேரும். 6 சுவைகளும் கலந்தது தாங்க வாழ்க்கை. வாழ்க்கையில் இன்பம் துன்பம் நிறைஞ்சி இருக்கும். எல்லாத்தையும் நம்ம போராடி தான் ஜெயிக்கணும். இன்பமே இருந்தாலும் வாழ்க்கை அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்காது. நம்மளுடைய எந்த தருணத்துலேயும் கடவுள் நமக்கு துணையாக இருக்கணும்னு இந்த பச்சடியை கடவுளிடத்தை வைத்து நாம் பூஜை செய்து சாப்பிட்றோம். எப்போவும் எந்த தருணத்துலேயும் நமக்கு கடவுள் துணை இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கணும். என்னோடய சேனலை பார்க்குற எல்லாருக்கும் எந்த தருணத்துலேயும் கடவுள் துணையாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.